வணக்கம் நண்பர்களே, நருட்டோல இட்டாச்சி ஒரு டிசீஸால பாதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி இருப்பாங்க. அது என்ன டிசீஸ்னு தெரியுமா? இட்டாச்சியோட இந்த இல்னஸ்னால தான் கடைசி வரைக்கும் நம்மளால இட்டாச்சியோட ஃபுல் பொட்டன்ஷியலை பார்க்க முடியாமலே போயிடுச்சு. இதுல மக்கிக்க ஷேரிங்களை தொடர்ந்து யூஸ் பண்ணி பாதி ஆல்மோஸ்ட் இட்டாச்சிக்கு போயிடுச்சு. அப்படி என்ன நோய் தான் இட்டாச்சிக்கு இருந்துச்சு? அனிமேல இதை நேரடியா சொல்லலாம் கூட இட்டாச்சி ஃபர்ஸ்ட் மன அழுத்தத்தால தான் ரொம்ப பாதிக்கப்பட்டான்னு சொல்லலாம். இதுல ஒரு தடவை இட்டாச்சியே சொல்லியிருப்பான், என்னோட மிஸ்டேக் எல்லாத்தையும் நானே செய்யணும்னு நினைச்சதுன்னு. இட்டாச்சி அப்படி சொன்னதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இட்டாச்சி தன்னோட லைஃப் ஃபுல்லாவே டபுள் லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். லீஃப் வில்லேஜ் மேல ஸ்பை பண்ற மாதிரி உச்சியாகலானே ஸ்பை பண்ணது, வில்லேஜுக்கு துரோகின் பேர் எடுத்து அக்காட்ஸ்க்கு ஸ்பையா சேர்ந்தது, தன்னோட ஃபேமிலி தன்னோட கிளானை கொன்னு தன்னை மிருகமா காமிச்சிட்டு இட்டாச்சி என்னைக்குமே தன்னோட உண்மையான கேரக்டர்ல வாழ்ந்தது இல்ல. சின்ன வயசுல இருந்து எதையுமே வெளியே சொல்லாம இருந்த இட்டாச்சி இப்படி தன்னால உண்மையாவும் நினைச்ச மாதிரி வாழ முடியலங்கிற ஸ்ட்ரெஸ்ஸையும் கவலையுமே வெளிக்காட்டிக்காம தான் இருந்தான். இட்டாச்சி அவனோட ஃபேமிலி மேல அவ்வளவு லவ் வச்சிருந்தான். அப்படி லவ் வச்சிருந்த ஃபேமிலியை தன்னோட கையாலே கொன்னதோட பெயினும் ரொம்ப பாசம் வச்சிருந்த சாஸ்கேவை தன்னோட ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்காக அவன் பண்ண டார்ச்சர் எல்லாமும் இட்டாச்சியை தொடர்ந்து மென்டலா கஷ்டப்படுத்திக்கிட்டதா இருந்துச்சு. இட்டாச்சி வழக்கம் போல இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக்கவே இல்ல. ஆனா இட்டாச்சியால ரொம்ப நாளைக்கு இந்த மென்டல் பெயினை தாங்கவே முடியல. இந்த மன அழுத்தமும் இந்த பெயினும் இட்டாச்சியோட நோயாவே மாறிச்சு. இட்டாச்சி இது எல்லாத்தையுமே யார்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப விருப்பப்பட்டா, ஆனா யார்கிட்டயுமே சொல்ல முடியல. இந்த ஸ்ட்ரெஸ் தான் இட்டாச்சியை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்க கேன்சராகவே மாறிச்சு. இந்த கேன்சர் மூலியமா தான் இட்டாச்சி தன்னோட மரண நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்தான். தான் சாக போதுன்னு தெரிஞ்சப்பறம் சாஸ்கேவை வருஷமாட்டு இருந்து காப்பாத்துறதுக்காகவும் நோய்க்கு வெயிட் பண்ணி சாகிறத விட தான் பண்ண பாவங்களுக்கு பரிகாரமா சாஸ்கே கையால இறந்து போகலாம் முடிவு பண்ண இட்டாச்சி. போர்த்துக்கே நிஞ்சா வரப்ப இட்டாச்சி தான் பண்ண மிஸ்டேக் எல்லாம் நினைச்சு தன்னோட லைஃப் ஒரு ஃபெயிலியர்னு சொல்லியிருப்பான். இது மட்டும் இல்லாம எல்லா சுமைகளையும் தனியா ஃபேஸ் பண்ணாம மத்தவங்க கூட ஒருவேளை ஷேர் பண்ணி இருந்து தன்னோட எமோஷன் ஆனஸ்ட் நேரடியா வெளிப்பட்டு இருந்தா தன்னோட லைஃப் இவ்வளவு டிராஜிக்கா மாறி இருக்காதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டான் இட்டாச்சி. யாருக்கு தெரியும், ஒருவேளை இட்டாச்சி இப்படி பண்ணியிருந்தா ஸ்ட்ரெஸ்னால எந்த நோயும் வராம கூட இருந்திருக்கலாம். நம்மளால ஃபுல் பொட்டன்ஷியல் பவர்ஃபுல் இட்டாச்சி கூட பார்த்து இருந்திருக்க முடியும். எந்த நோயும் இல்லாத இட்டாச்சி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலோ ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தின உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ மறக்காம லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி ரெகுலரா அனிமே வீடியோ அனிமே அப்டேட் வீடியோ எல்லாம் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.